ஹாய் ஹலோ எவ்ரி ஒன். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜ்ல இருந்து நம்மளுடைய ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணி நம்ம எப்படி லைக்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம் சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய புதிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபேஸ்புக் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க, மேல டாப்ல ரைட் சைடுல 3 பார் லைன் இருக்கும், ப்ரொஃபைல் ஐகான் இருக்கும். ப்ரொஃபைல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. ப்ரொஃபைல் ஐகான் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ப்ரொஃபைல் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். மெனு அப்படின்ற இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ இதுல வந்து பாருங்க உங்களுடைய ஃபேஸ்புக் பேஜ் வந்து இருக்கும். உங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை கிளிக் பண்ணி ஸ்விட்ச் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக் பேஜுக்கு. இப்போ நான் வந்து என்னுடைய ஃபேஸ்புக் பேஜுக்கு வந்து ஸ்விட்ச் பண்ணிட்டேன். ஸ்விட்ச் பண்ணிட்டு பிறகு இப்போ இந்த பேஜ்ல மேல டாப்ல ரைட் சைடுல 3 பார் லைன் இருக்கு, ப்ரொஃபைல் ஐகான் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து மறுபடியும் ப்ரொஃபைல் ஐகான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு பிறகு மெனு அப்படின்ற இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இதுல வந்து பாருங்க என்னுடைய ஃபேஸ்புக் பேஜ் நேம் இருக்கு, அது மேல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ இதுல வந்து பாருங்க உங்களுக்கு 3 டாட் வந்து கொடுத்திருக்காங்க. இதுல 3 டாட் இருக்கு, இதை வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து இதுல இருக்க 3 டாட் கிளிக் பண்ணிட்டு இப்போ இதுல வந்து பாருங்க கீழ பாட்டம்ல இன்வைட் பீப்புள் டு கனெக்ட் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இன்வைட் பீப்புள் டு கனெக்ட் இதை வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து இன்வைட் பீப்புள் டு கனெக்ட் அப்படின்றத கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் டு கனெக்ட் சொல்லிட்டு இப்போ இதுல ஸ்விட்ச்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ்ல ஸ்விட்ச் வந்து கிளிக் பண்ணுங்க. ஸ்விட்ச் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு லோடிங் வந்து ஆகும். இது போல லோடிங் ஆகி முடிஞ்சிட்ட பிறகு வந்து பாருங்க உங்களுடைய ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஷோ ஆகுவாங்க. இப்போ இதுல வந்து செலக்ட் ஆல் சொல்லிட்டு இருக்கு. செலக்ட் ஆல் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. செலக்ட் ஆல் கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் ஆயிடும். சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இன்வைட் சென்ட் ஆகாது. நீங்க அப்படி சென்ட் ஆகாம இருக்கிற பட்சத்துல நீங்க வந்து ஓனா செலக்ட் பண்ணி ஒரு 10 பேருக்கு நீங்க வந்து இன்வைட் சென்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ இதுல என்னோட ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 18 பேர் தான் இருக்காங்க. ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதிகமா இல்ல. அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் செலக்ட் ஆல் கொடுத்து எல்லாத்தையும் நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு பிறகு கீழ பாட்டம் வந்து பாருங்க உங்களுக்கு சென்ட் இன்வைட்ஸ் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. சென்ட் இன்வைட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து சென்ட் இன்வைட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க நெக்ஸ்ட் இன்வைட் சென்ட் சொல்லிட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்வைட்ஸ் வந்து சென்ட் ஆகும். நீங்க ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க. இப்போ இதுல வந்து செலக்ட் ஆகிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்வைட் சென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆயிடும். இது போல ரிமூவ் ஆகிட்ட பிறகு அதுக்கப்புறம் இதுல வந்து கண்டினியூ வந்து கொடுங்க. சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரிமூவ் ஆகாது அப்படின்ற பட்சத்தில் இன்வைட் சென்ட் ஆகல சொல்லிட்டு அர்த்தம். அப்படி சென்ட் ஆகல அப்படின்னா திரும்ப உங்களை செலக்ட் பண்ணி தான் நீங்க வந்து சென்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நான் வந்து கண்டினியூ கொடுத்துறேன். கண்டினியூ கொடுத்த பிறகு திரும்ப உங்களுக்கு ஃபேஸ்புக் பேஜுக்கு வந்து ஸ்விட்ச் ஆயிடும். ஓகே, இப்போ வந்து பாருங்க ஃபேஸ்புக் பேஜுக்கு ஸ்விட்ச் ஆயிடுச்சு. இன்வைட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சென்ட் ஆயிடும். இதுக்கப்புறம் வந்து பாருங்க அந்த இன்வைட்ஸ் அவங்க பார்த்துட்டு அவங்க வந்து உங்களுடைய பேஜை ஃபாலோ பண்றதா இருக்கட்டும், லைக் பண்றதா இருக்கட்டும் பண்ணுவாங்க. இதன் மூலமா உங்களுடைய ஃபேஸ்புக் பேஜோட லைக்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.